100% +2 முடித்த மாணவர்கள் கல்லூரியில் சேர அரசு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கல்லூரியில் சேர வேண்டும். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி வேண்டுகோள். தமிழக அரசால் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை இணைந்து கல்லூரி கனவுகள் என்ற பள்ளி மாணவர் மாணவிகளுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சி. பழனி தலைமையில் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி சட்டக்கல்லூரி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்லூரியில் என்னென்ன வாய்ப்பு உள்ளது என்பது குறித்தும், அரசு திட்டங்கள் குறித்தும், அரசு சலுகைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கும் வகையில் துறை நிபுணர்கள் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் சி. பழனி பேசுகையில், மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் கண்டிப்பாக சேர வேண்டும், உயர்கல்வி படிக்க வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக 80% மாணவ மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். இந்த ஆண்டு 100% சேர வேண்டும் என்ற இலக்கை அடைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து நான் முதல்வன் கையெட்டினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மாவட்ட அளவில் சிறந்து விளங்கிய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி ஸ்ததஞ்செய் நாராயணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன், உதவி இயக்குநர் திறன் மேம்பாட்டுக் கழகம் நடராஜன், திட்ட மேலாளர் நான் முதல்வன் திட்டம் அருண்குமார், சட்டக்கல்லூரி முதல்வர் திருமதி கிருஷ்ணலீலா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.